வணக்கம். சொல்ல மறந்த கதையில் அரையன் ராஜராஜனுடைய வீர சாகசத்தை அவர் கங்கை கொண்டார் அப்படிங்கிற அந்த படையெடுப்பை எப்படி நடத்தினார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கங்கை கரையில் கடந்து போவதற்காக யானைகளை வரிசையாக நிறுத்தி அதன் மீதேறி அவரே நடந்து சென்றார் அப்படிங்கிறத கடந்த 2வது பதிவில் பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இது 3வது பதிவு, இறுதி பதிவு. அந்த யானைகளின் மீதேறி அவர் போர்க்களத்திற்கு எப்படி சென்றார் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மேலும் வாழும் பறந்து வரும். எதிரி வந்து சும்மாலாம் விட மாட்டான். இங்கே வாங்க வந்து என்னை கைப்பற்றிக்கோங்கன்னா விடுவான், உயிர் எடுத்துருவான். அதுக்கு இடையில வீரர்களை ஊக்குவிக்கணும்னா எப்படி போகிறது? எவனா ஒருத்தனை இறக்கி விட்டு ஓட முடியுமா என்ன? முதல் ஆளாக களத்தில் இறங்கணும், அப்போ தான் பின்னாடி வீரன் வருவான். அப்படி அரையன் ராஜராஜன் தான் முதலில் அந்த யானைகளின் மீது நடந்து சென்று கரையில் இறங்கி எதிரிகளோடு போர்க்களத்தில் குதிச்சாருன்னு சொல்லுகிறது. சும்மா போகலை, போயிட்டு அப்படி நடந்து போகும்போதே சும்மா நடந்தால் போக முடியும், அங்கே கேட்வாக்காக பண்ண முடியும். போகும்போதே வெள்ளிலிருந்து அம்பை போட்டுட்டு எதிரிகளை நோக்கி எய்துக்கிட்டே போகிறது. சும்மா நடந்தெல்லாம் போக முடியாது. தடன்னு யானைக்கு மேலே ஓடணும், ஓடி கிடக்கணும். அப்படி ஓடி கிடக்கும் போதே அம்பு எய்யணும். அந்த அம்பு எதிரியை குறிபார்த்து தாக்கணும், எதிரி விடுகின்ற அம்பிலிருந்து தப்பிக்கணும். அப்போ போர்க்களம் எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு பாருங்க. அப்படி ஒரு போர்க்களத்தில் முதல் ஆளாக அம்பு எய்து கொண்டே சென்று எதிரிகளை வீழ்த்தினார் அரையன் ராஜராஜன் வரலாறு சொல்லுகிறது. எப்பேற்பட்ட வீரன்னு பாருங்க. அவன் தளபதி இல்லையா? இன்னும் சொல்கிறேன் கேளுங்க. அங்கேருந்து போனார், போய் இப்போ தண்டபுத்தியை ஜெயிக்கிறார். தண்டபுத்தியை ஜெயிச்சதுக்கப்புறம் தக்கணலாடம் அப்படின்னு ஒரு தேசம், இது இப்பவுமே இருக்குது. பீகார் பகுதிகள் இருக்குல்ல, கங்கையின் தென்கரையில் இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் பீகாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய தக்கணலாடம், அதை அரசாட்சி செஞ்சவர் ரணசூரன். இந்த ரணசூரனை ஜெயிக்கிறாங்க. இப்போ ரணசூரனை ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் வங்கதேசத்து அரசன் வர்றான், கோவிந்த சந்தன், அவன் வர்றான். அவனோடு சண்டை, அவனை ஜெயிக்கிறாங்க. இதற்கப்புறம் உத்தரலாடம் வருகிறது. வங்கதேசத்தில் கங்கை இப்பவும் கடலோடு கலக்குது பாருங்க, அந்த இடத்துக்கு பேர் தான் அன்னைக்கு உத்தரலாடம்னு பேர். மகிபாலன் ஒரு அரசன், இவன் வந்து அந்த ஏரியாவில் பெரிய ஆள். இவனுடைய ஆட்சி எங்கே இருக்குதுன்னா வங்கதேசத்தில் இப்போ கங்கை கடலோடு கலக்கிற இடத்துல இருந்து இப்போ காசி இருக்குல்ல, காசி வரைக்கும், உத்தரப்பிரதேசத்தோட காசி இருக்கு பாருங்க, மேற்கு வங்கத்துல இருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும். இன்னைக்கு அவ்வளவு பெரிய நாட்டுக்கு அவன் ராஜா, உத்தரலாடம்னு பேர். அந்த உத்தரலாடத்தோட மகிபாலன்னு ராஜா, அவன் வருகிறான். அவனோடு அவனுக்கு அடங்கிய சிற்றரசர்கள்லாம் இது வரைக்கும் இவங்க ஜெயிச்ச தர்மபாலன், ரணசூரன், கோவிந்தச்சந்திரன், இவங்க எல்லாரும். இவங்க எல்லாத்தையும் வீழ்த்தினது கேள்விப்பட்டோன்னே மகிபாலனுக்கு வந்து இனி போரிடாமல் இருக்க முடியாது, போரிட்டே ஆகணும். வர்றான், பெரிய படைபலம், சோழ படைக்கு நிகரான படைபலம் வச்சிருக்கிறான். அவன் சொந்த ஊர், அவன் மண்ணு, அவன் அங்கே நிற்கிறான். நம்ம ஆள்கள் தமிழ்நாட்டிலேருந்து பயணப்பட்டு அவ்வளோ தூரம் போரிட்டு களைச்சி போயிருக்காங்க. அவன் ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறான். ஆனாலும் நம்முடைய படை வென்றது. ஏன்னா வழிநடத்தினது ஒரு தளபதி, வீர தளபதி. கடுமையான தாக்குதல். மகிபாலன் போர்க்களத்தை விட்டே ஓடியே போயிட்டான். அங்கே இல்லவே இல்லை, ஓடியே போயிட்டான். மற்ற நாட்டின் என்னன்னா மற்ற நாட்டை ஜெயிச்சாங்கல்ல, அத்தனை நாட்டு ராஜாக்களையும் கைது பண்ணி கைதியாக கூட்டு வந்திருந்தார். அவர் கூடவே வச்சிருக்காரு. இதை கேள்விப்பட்ட மகிபாலன் தோத்து முடிஞ்சோன்னு ஓடிய போயிட்டான் போர்க்களத்திலிருந்து. அவனுடைய யானைகள், அவன் பொருள்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க. ஏன்னா கங்கை வந்து கடலில் கலக்கிற நாட்டுக்கு அவன் தான் ஆண்டுகிட்டு இருந்தான். அந்த நாடை ஜெயிச்சோடனே என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் ஜெயிச்ச எல்லா ராஜாக்களையும் வரிசையாக நிப்பாட்டி அவ்வளோ பேர் தலையிலையும் தங்க குடம்பத்தை கொண்டு வந்து கங்கை நீரை அள்ளி அவ்வளோ பேரும் தலையில் ஏற்றி தமிழ்நாடு வரைக்கும் சுமந்துட்டு வாங்கலான்னு கூப்பிட்டு வந்தார். அப்படி வந்தது கங்கை நீர் தமிழ்நாட்டுக்கு. எவ்வளவுன்னு பாருங்க. ஒவ்வொரு நாட்டை ஜெயிச்சு அந்த நாடுகளின் பொருள்கள், நாட்டின் அரசர்களை கைப்பற்றி மகிபாலன் மட்டும்தான் தப்பிச்சு ஓடணும். அவனையும் விரட்டி பிடிச்சி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஜெயிச்ச ராஜாக்கள் அத்தனை பேர் தலையிலையும் தங்க குடம் ஏற்றி அவங்க குடத்துல கங்கை நீர், அவன் தான் கங்கை நீரை சுமந்துக்கிட்டே வந்தான் தமிழ்நாடு வரைக்கும். வா நடந்து வா, அப்போதான் அவனுக்கு தமிழ்நாட்டுக்காரனோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராஜாக்கள் தலையில் குடம் ஏற்றி தண்ணீரை கொண்டு வந்தா மற்ற தேசத்து ராஜாக்கள்லாம் ஒரு பயம் வரும்ல. சோழ படைனா சும்மா விடாதுரா, சோழ நாட்டுக்காரனா வீரன், ஏதாவது வாலாட்டினோம்னா நம்மளை அடித்து நொறுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம தலையில் குடத்தை ஏற்றி தமிழ்நாடு வரைக்கும் நடக்க விட்டுருவாங்க தெரியும்ல. அதனால தான் பண்ணாங்க. தமிழர்களை பற்றிய வீரத்தை உணர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக நடந்த படையெடுப்பு இது. எப்பேற்பட்ட படையெடுப்புன்னு பாருங்க. அப்போ இந்த வரைபடத்தை பாருங்க. இதுதான் அன்னைக்கு ராஜேந்திர சோழன் ஆட்சியில் இருந்தபோது இருந்த சோழ நாட்டின் பரப்பளவு. இப்போ சோழ நாட்டின் பரப்புங்கிறது மேலைக்கடல், அதாவது இன்றைக்கு கேரளா, கர்நாடகத்தின் ஒரு பகுதி, அந்த கடற்கரையிலிருந்து அங்கே பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம், இந்த பக்கம் பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இப்படி
மொத்த கடல் பரப்பும் சோழர்கள் கையில் இருந்தது. இப்படி இருந்தால் உலகத்தின் வணிகத்தில் 55% சோழர்கள் தங்கள் கையில் வச்சுருந்தாங்க. இதை கணக்கில் வச்சு தான் தமிழ்நாட்டு வாணிகத்தை மேலோங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ராஜேந்திர சோழன் இந்த பெரிய படையெடுப்பை மேற்கொண்டு வெற்றி பெறச் செய்து தமிழ்நாட்டை உலகின் மிக பெரிய நாடாக, மிக செல்வாக்கு மிகுந்த, செல்வம் மிகுந்த நாடாக மாற்றினார். அதற்காக நடந்ததுதான் இந்த கங்கை கரை படையெடுப்பு. அந்த கங்கை நீரை கொண்டு வந்தாங்க. 101 குடங்களில் கங்கை நீரை கொண்டு வந்து அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை புனிதப்படுத்தி, அந்த சோழகங்கை இப்போ பொன்னேரின்னு சொல்லி சும்மா போட்டிருக்கோம் பாருங்க ஒரு ஏரியா, அந்த ஏரியில் ஊற்றி காவிரி நீரையும் கலந்து அந்த ஏரியை பெரிய ஏரியாக்கி வெட்டி வச்சிருக்காரு. அப்படி செய்தார்கள். இந்த பெரிய வெற்றிக்கு காரணமானவர் ராஜராஜன், அரையன் ராஜராஜன் தான். சரி, வந்து கங்கை கரையில் ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் போரிட்டு முடிச்சுட்டு வந்திருக்காங்க. சும்மா இருந்தாங்களான்னா இல்லை, வந்து முடிச்சோன்னா அடுத்த அந்த பக்கம் பாண்டியர்களும் சேரர்களும் கலவரத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. பாண்டியர்கள், சேரர்கள், இலங்கை அரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கலவரம். அதில் அந்த போரில் போரிட்டார் அரையன் ராஜராஜன். அங்கேயே அடக்கி முடித்து வென்று மீண்டு சோழ நாடு முழுவதிலும் அமைதியை ஏற்படுத்தி கொடுத்தார் ராஜேந்திர சோழனுக்கு. எப்பேற்பட்ட தளபதின்னு பாருங்க. எவ்வளோ பெரிய போர்க்களம். அந்த போர்க்களங்களில் எல்லாம் வீழ்ந்து விடலை, படையை இழந்து விடலை. படைக்கு மினிமம் சேதாரம் இருக்கும், அது இல்லாமல் வந்து போரிடவே முடியாது. ஆனாலும் கொண்டு போன படையை முழுமையாக சிதைச்சிட்டோ இல்லை தன்னை உயிரை பறிகொடுத்துட்டோ வரல. வெற்றி பெற்று வெந்த நாட்டிலிருந்து பொருள்கள், பொன் பொருள், அந்த நாட்டின் அரசர்கள் புகழ் அவ்வளவும் கொண்டு வந்து என்ன பண்ணாரு, ராஜேந்திர சோழனுக்கு கொடுத்தாரு, சோழ நாட்டுக்கு கொடுத்தாரு. இப்பவும் நாம கங்கை கொண்ட சோழன் அவரை தான் சொல்றோம். அந்த வெற்றிக்கு பின்னாடி இருந்தவன் அரையன் ராஜராஜன் யாராவது சொல்லியிருக்காங்களா? வரலாற்றில் எங்கேயாவது விரிவாக சொல்லியிருப்பாங்களா? யாருக்கும் சொல்ல மறந்து போனோம். அப்படி ரத்தமும் சதையுமாக வாழ்ந்த வீர மனிதர்களை சொல்ல மறந்து போனதால் தான் இன்னைக்கு வெட்டி மனிதர்கள்லாம் தங்களை தலைவர்னு சொல்லிக்கிறான். நம்ம வழி வழியாக சொல்லிக்கிட்டே வந்திருந்தோம்னா நமக்குள்ள ஒரு வீரம் நிறைந்திருந்திருக்கும். அப்படி வீரம் நிறைந்திருந்ததுன்னா இந்த சமூகம் வீரர்களை அடையாளம் கண்டு வீரர்களை தலைவனாக்கியிருக்கும். அதை சொல்ல மறந்த காரணத்தினால்தான் நாம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இழிவை சுமந்து கொண்டு நிற்கிறோம். நமக்கு தலைமை தாங்குவதற்கு தகுதியில்லாத மனிதர்கள் எல்லாம் தலைவராக ஆசைப்படுகிறார்கள். நமக்கு யார் தலைவனாகணும் அப்படின்னா நம்மை விட மேம்பட்டவனாக இருக்கணும், நம்மை விட திறமைசாலியாக இருக்கணும், நம்மை விட நாட்டை நேசிப்பவனாக இருக்கணும், நாட்டுக்காக உயிரை கொடுப்பவனாக இருக்கணும், தன்னை சார்ந்தவர்களை உயிரை கொடுத்து காப்பாற்றுறவனாக இருக்கணும். அப்படி வரலாற்றில் இருந்த மனிதர்களைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை எண்ணத்தில் திண்ணமாக விதைத்துக் கொள்ளுங்கள். இனி வரும் காலத்தில் நம்மை ஆளணும் வர்ற எல்லாத்தையும் இந்த கேள்வியை கேளுங்க, சட்டையை பிடிச்சி கேளுங்க. எனக்கு தலைமை தாங்கிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு கேளுங்க. சும்மா தளபதி மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சுட்டு எவனும் நம்மளை ஆள்வதா என்ன? நம்மை ஆண்டவர்கள், நம்முடைய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிற கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள். இதுபோல உண்மையான மனிதர்களின் இரத்தமும் சதையுமாக வாழ்ந்தவர்களின் இரத்த சரித்திரத்தை தொடர்ந்து சொல்லுகிறேன், கவனித்து கேளுங்கள். வருகின்ற வாழ்க்கையை நம்ம வளமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.